வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது ஜிகே, அதை பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு உண்டான சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு இதெல்லாம் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேப்பர் 1, பேப்பர் 2க்கான மாடல் வினாத்தால் வீடியோவை போட்டிருந்தோம். ஓகேங்களா? இது ஜிகேவுக்கான வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போவோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். டெட்டு பரீட்சைக்கு நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? சோசியல் சயின்ஸு ஃபுல்லாக கவர் ஆகும். சோசியல் சயின்ஸு ஃபுல்லாக கவர் ஆகும். சயின்ஸும் நிறையா கவர் ஆகும். ஓகேங்களா? வாங்க வீடியோவுக்கு போவோம். ஏற்கனவே 30 வரைக்கும் டெஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ 31வது டெஸ்ட்டு. ஓகேங்களா? நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1951. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா 22. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் எங்கு முதலில் அமுலாக்கப்பட்டது? கட்சித்தாவல் தடை சட்டம் எங்கு முதலில் அமுல்படுத்தப்பட்டது? ஜம்மு காஷ்மீர். கொஸ்டின் நம்பர் 4. குறைந்த வயதில் பிரதமராக இருந்தவர். குறைந்த வயதில் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜீவ் காந்தி. ஆன்சர் பி, ராஜீவ் காந்தி. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 5. கொஸ்டின் நம்பர் 5. 73, 74வது சட்ட திருத்தத்தின் மூலம். ஓகேங்களா? 73, 74 சட்ட திருத்தத்தின் மூலம் நகராட்சி மாநகராட்சி அமைப்புகள் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கியது. 33% இடஒதுக்கீடு வழங்கியது. ஓகேங்களா? அப்போ 73, 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் ஊராட்சி நகராட்சி அமைப்புகளுக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1906 தான் முஸ்லீம் லீக்கு. ஓகேங்களா? வங்காளத்தில் டாக்கா அப்படிங்கிற இடத்துல உருவானது. நவாப் சலிமுல்லா தோற்றுவித்தவர் யாருன்னா நவாப் சலிமுல்லா என்பவரால் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 7வது கொஸ்டின். சுதேசி இந்தியா, இந்தியருக்கு போன்ற முழக்கங்களை முதலில் முழங்கியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. ஆன்சர் சி, தயானந்த சரஸ்வதி தான் சுதேசி இந்தியா, இந்தியருக்கு போன்ற முழக்கங்களை முதலில் முழங்கியவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வெள்ளசிலி பிரபு. 1813 பட்டய சட்டத்தின் மூலம் இந்திய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? கல்விக்காக 1 லட்சம் ரூபாய். எந்த பட்டய சட்டம்? 1813வது பட்டய சட்டம். அடுத்தது செனாய் இசையை மிகவும் விரும்பிய மன்னர் யார்? செனாய் இசையை மிகவும் விரும்பிய மன்னர் யார்னா சிக்கந்தர் லோடி. ஆன்சர் பி, சிக்கந்தர் லோடி. டாக்டர் முத்துலட்சுமி பிறந்த தினம் எப்போது? 1886 ஜூன் 30. 1886 ஜூன் 30. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1951. மிக வேகமாக வலம் வரும் கோள் எது? புதன். மிக வேகமாக வலம் வரும் கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா புதன். புவியின் வயது எவ்வளவு? புவியினுடைய வயது 460 கோடி வருடங்கள். 460 கோடி வருடங்கள் தான் புவியினுடைய வயது. நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம் குஜராத்து. நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் குஜராத்து. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16. இந்தியாவின் உயரமான அணை பக்ரானங்கல் அணை.
அடுத்து பாருங்க, தால் ஏரி எங்கு உள்ளது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். எங்கே உள்ளது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஓகேங்களா? தால் ஏரி எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்து பாருங்க, 18வது கொஸ்டின். இந்தியாவில் 3வது மற்றும் 4வது முறையாக பணமதிப்பு குறைப்பு செய்ய போது அமைச்சராக இருந்தவர் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங். ஆன்சர் ஏ. பன்னாட்டு பணநிதியின் மொத்த ஒதுக்கீட்டில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு? பன்னாட்டு பண நிதியத்தின் மொத்த ஒதுக்கீட்டில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு அப்படின்னா 1.9%. 1.9%. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. வால்மீகி அம்பேத்கர் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறங்களில் சேரி வீடுகள் அமைப்பதற்காக டேஸ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது? 2001. உலக மக்கள் தொகை மிகுந்த நாடு. உலகில் மக்கள் தொகை மிகுந்த நாடு எது? சீனா. 22வது கொஸ்டின். இந்தியாவில் வறுமைக்கோடு கணக்கீட்டிற்கான முறை டேஸ் கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைந்துள்ளது? ஓகேங்களா? லடக் வாடா கமிட்டி. 23வது கொஸ்டின். மிக அதிக ஊடுருவும் தன்மை கொண்டவை எவை? மிக அதிக ஊடுருவும் தன்மை கொண்டவை எவை? காமா கதிர்கள். ஆன்சர் ஏ, காமா கதிர்கள். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. மின்னோட்டத்தின் இயந்திர விளைவு பற்றி விதி. மின்னோட்டத்தின் இயந்திர விளைவு பற்றிய விதி எது? பிளமிங் இடக்கை விதி. இடது கை விதி. இடது கை விதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானவை எது? கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானது எது? கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானது எது? பாருங்க, கப்பல் மிதப்பதற்கு விளங்குவது ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு. கப்பல் மிதப்பதற்கு ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு சரி. விமானம் புறப்படுவதை விளக்குவது பெர்னாலிஸ் தத்துவம். சரி, ரெண்டுமே சரி. கப்பல் மிதப்பதற்கு காரணம் ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு. விமானம் புறப்பட விளங்குவதற்கு பெர்னாலிஸ் தத்துவம். புகைவண்டி நம்மை விட்டு விலகி செல்லும் போது அதன் ஒளி சுருதி குறைவது போல் தோன்றுவது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, இதுக்கு பேர் தான் டாப்ளர் விளைவு. இதுவும் சரி. அப்போ 3மே சரி. ஓகேங்களா? 3ம் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். துப்பாக்கி பின் இயங்கும் நீச்சல் அடித்தல் ராக்கெட் ஏவுதல் ஆகியவை 2வது விதின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நியூட்டனின் 2வது விதின்னு சொல்கிறாங்க. தப்பு. அப்போ 1 2 3 சரி, 4 மட்டும் தப்பு. அப்போ நியூட்டனின் 3வது விதி தான். ஓகேங்களா? துப்பாக்கியினுடைய குண்டு முன்னோக்கி போகிறது, நீச்சல் அடித்தல், ராக்கெட் ஏவுதல் எல்லாமே 3வது விதி. அடுத்து 26வது கொஸ்டின். அணு உட்கருவை கண்டுபிடித்தவர் ரூதர்போர்டு. அணுக்கரு உட்கருவை கண்டுபிடித்தவர் ரூதர்போர்டு. ஒளியின் திசைவேகம் காற்றில் வினாடிக்கு ஓகேங்களா 330 மீட்டர். எவ்வளவு? 330 மீட்டர். அவகோட்ரா எண்ணின் என்பது அவகோட்ரா எண் என்பது 6.023 × 10⁻23. 6.023 × 10⁻23 தான் அவகோட்ரா எண்ணினுடைய மதிப்பு. உலகில் வைரம் அதிகமாக கிடைக்கும் நாடு. உலகில் வைரம் அதிகமாக கிடைக்கும் நாடு தென்னாப்பிரிக்கா. உலகில் வைரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடு தென்னாப்பிரிக்கா. வல்கனை சிங்கை கண்டுபிடித்தவர் குட்இயர். ஆன்சர் ஏ, குட்இயர். அஜீரண கோளாறுகளை பயன்படுத்தும் சேர்மம். அஜீரண கோளாறுகளுக்கு பயன்படும் சேர்மம் எது? சோடியம் பைகார்பனேட். எப்சம் உப்பின் வேதிப்பெயர் மங்கனீசியம் சல்பேட். ஹைட்ரஜனின் அணு எண் 1. ஹைட்ரஜனுடைய அணு எண் 1. அடுத்து 34வது கொஸ்டின். வினிகர் எனப்படும் புளித்த காடியில் இருப்பது டேஸ் அமிலம். அப்போ
இப்போ வினிகரில் இருக்கக்கூடிய புளித்த காடியினுடைய அமிலம் எதுனா அசிட்டிக் அமிலம். அப்போ வினிகரில் இருக்கக்கூடிய அமிலம் அசிட்டிக் அமிலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. நிலவாழ் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நிலவாழ் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. மீசோபைட். ஆன்சர் சி, மீசோபைட். யூக்கரியோட்கள் டேஸ் ரைபோசோம்புகள் காணப்படுகிறது. 80 எஸ் ரைபோசோம்புகள் காணப்படுகிறது. வாஸ்குலர் திசுவில் உள்ள கிரிப்டோகோம்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. டெரிடோபைட்டா. ஆன்சர் சி, டெரிடோபைட்டா. கால்நடை தீவனமாக பயன்படும் பாசி. கால்நடை தீவனமாக பயன்படும் பாசி லேமினேரியா. ஆன்சர் பி, லேமினேரியா. நமது உடலில் இரத்தத்தை பல்வேறு உறுப்புகளுக்கு செலுத்துவது இதயம். நமது உடலில் இரத்தத்தை பல்வேறு உறுப்புகளுக்கு செலுத்துவது இதயம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40. வைட்டமின் B1 வேதிப்பெயர். வைட்டமின் B1 வேறு பெயர் தயமின். வைட்டமின் B வேதிப்பெயர் தயமின். மனித உடம்பில் அதிகம் காணப்படும் தனிமம். மனித உடம்பில் அதிகம் காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். மனித உடலில் அதிகம் காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். இரத்த வகைகளை கண்டுபிடித்தவர் கார்லன் ஸ்டீனர். ஆன்சர் சி, கார்லன் ஸ்டீனர். அருந்ததியினர் இடஒதுக்கீடு பரிந்துரை செய்த கமிட்டி. அருந்ததியினர் இடஒதுக்கீடு பரிந்துரை கமிட்டி எது? ஜனார்த்தனன் கமிட்டி. ஆன்சர் பி, ஜனார்த்தனன் கமிட்டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 44. கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா செஞ்சி. இது செஞ்சி. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் சிவகங்கை. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் சிவகங்கை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 46. புவியியலின் தந்தை ஏரோடஸ் தீனஸ் என்பவர் தான் புவியியலின் தந்தை. நரேந்திர தத் இயற்பெயர் கொண்டவர் யார்? சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் தான் நரேந்திர தத்து. பிர்லா தொழில்நுட்ப மியூசியம் உள்ள இடம். பிர்லா தொழில்நுட்ப மியூசியம் உள்ள இடம் கல்கத்தா. ஐநா வளர்ச்சி திட்டத்தின் தலைமையகம். ஐநா வளர்ச்சி திட்டத்தின் தலைமையகம் நியூயார்க்கு. ஐநா வளர்ச்சி திட்டத்தின் தலைமையகம் நியூயார்க்கு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 50. ஆக்ரா கோட்டை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. ஆக்ரா கோட்டை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1983. அடுத்து பாருங்கள் டெஸ்ட் நம்பர் 32. விக்ரமாதித்ய மற்றும் சாகாரி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். விக்ரமாதித்யர் மற்றும் சாகாரி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். கொஸ்டின் நம்பர் 2. தெல்லாரி எரித்த நந்திவர்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தெல்லாரி எரித்த நந்திவர்மன் என்று அழைக்கப்பட்டவர் மூன்றாம் நந்திவர்மன். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 3. பக்சார் போர் எந்த ஆண்டு? பக்சார் போர் 1764. கிபி 1764 தான் பக்சார் போர். கர்சரின் இரண்டாவது தலைநகரம் கன்னோசி. கர்சருடைய இரண்டாவது தலைநகரம் கன்னோசி. திப்பு சுல்தானுடன் முரங்கப்பட்டின் ஸ்ரீரங்கப்பட்டின், அதாவது ஸ்ரீரங்கம், இதுக்கு பேர் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? திப்பு சுல்தானோடு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. அப்போ திப்பு சுல்தானுடன் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை செய்து கொண்டவர் காரன்வாலிஸ் பிரபு. ஆன்சர் ஏ, காரன்வாலிஸ். அடுத்து பாருங்க, போட்டோஸ்பியரின் வெப்பநிலை. போட்டோஸ்பியரினுடைய வெப்பநிலை 5760 கிலோ. அடுத்து ஒரே மாதிரியான
இடி முழக்கங்களை குறிக்கும் இணைக்கோடு ஐசோபிரன்ஸ். உலகின் பெரிய கடல் பசிபிக் கடல். உலகின் பெரிய கடல் பசிபிக் கடல். உலகின் தாய் எனப்படுவது எது? கெய்ரோ. உலகின் தாய் என அழைக்கக்கூடியது கெய்ரோ. உலகின் தாய் என அழைக்கக்கூடியது கெய்ரோ. அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின். லோக்டக் ஏரி எங்குள்ளது? லோக்டாக் ஏரி எங்குள்ளது? மணிப்பூர். லோக்டக் ஏரி மணிப்பூரில் உள்ளது. 2ஆம் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு 1939 1945 வரை. இப்போ 2ஆம் உலகப் போர் தொடங்கியது 1939, முடிஞ்சதுன்னு கேட்டாங்கன்னா 45. அரசியலமைப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்ட நாள். அரசியலமைப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்ட நாள் எது? ஜனவரி 26 1950. ராஜ்யசபா நியமன எம்பிக்களை எங்கிருந்து பெறப்பட்டது? ராஜ்யசபா நியமன எம்பிக்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. ஆன்சர் டி அயர்லாந்து. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 14. மத்திய மாநில அதிகார பகிர்வு பட்டியல் எத்தனையாவது அட்டவணை? மத்திய மாநில பகிர்வு பட்டியல் எத்தனாவது இடத்துல இருக்குது? 7வது அட்டவணையில் தான் பட்டியல் இருக்குது. இளம் சிற்றார் பாதுகாப்பு பற்றி கூறும் விதி 45. சர்வதேச பணம் பரிமாற்றத்தின் மீதான வரி எது? சர்வதேச பண பரிமாற்றத்தின் மீதான வரி எது? டோபின் வரி. ஆன்சர் ஏ டோபின் வரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1997 2002 வரை. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு? 1980 தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். எழுத்தறிவு விகிதத்தில் 3வது இடத்தை பிடித்தது எது? எழுத்தறிவு விகிதத்தில் 3வது இடம் பிடிச்சது மிசோராம். ஆன்சர் சி மிசோராம். அடுத்து பாருங்கள் 20வது கொஸ்டின். பங்கு சந்தையில் பங்குகளின் விலை ஏற போவதாக எண்ணி பங்குகளை வாங்கி குவியவர் டேஸ் என்று அழைக்கப்படுபவர் காளை. ஓகேங்களா? ஏறுமுக வரிசையில் இருப்பவங்க காளை. அகல ரயில் பாதையின் தண்டவாளங்கள் இடையே உள்ள தொலைவு. அகல ரயில் பாதையில் தண்டவாளங்களின் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 1.672 மீட்டர். 1.672 மீட்டர் தான். ஓகேங்களா? அகல ரயில் பாதை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் வில்கோ ரான்சன். ஒளிப்பட தகட்டை பதிக்காத கதிர் எது? ஒளிப்பட தகட்டை பாதிக்காத கதிர் எது? ஓகேங்களா? இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் டி இவற்றில் எதுவும் இல்லை. பின்வருவற்றுள் எது சரியானவை? அணுக்கரு பிணைவு அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு. அணுக்கரு பிணைவுனா ஹைட்ரஜன் குண்டு. அணுக்கரு பிளவு அப்படின்னா அணுகுண்டு. வீரியமிக்க கதிர்வீச்சு ஆயுதம் நியூட்ரன் குண்டு. ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. ஒரு ஜூல் என்பது எத்தனை கலோரி? 4.186 கலோரி. ஜூல் கலோரி 4. ஜூல் என்பது 4.186 கலோரி. மிகவும் கடினமான உலோகம் ஆஸ்மியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. மக்னீசியத்தின் ஹாலைட் தாது எதுனா காமலைட். ஆன்சர் ஏ காமலைட். ஸ்டார்ஜுக்கு நீல நிறத்தை கொடுப்பது அயோடின். நைலான் தயாரிக்க உதவும் அமிலம் அடிபிக் அமிலம். ஹைட்ரஜனுக்கு பெயரிட்டவர் யாருன்னா லவாய்சியர். பசுமை மாறா காட்டு மரங்களுக்கு எடுத்துக்காட்டு
எபோனியா, எபோனி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. உணவாக பயன்படுத்தும் புஞ்சை அகாரிகஸ். பாக்டீரியாவின் செல் சுவர் எதனால் ஆனவை? பெப்டிடோகிளைக்கான். பாக்டீரியா செல் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைக்கான். தண்டின் மாற்றுருக்கள். ஓகேங்களா? தண்டினுடைய மாற்றூறு இஞ்சி. ஆன்சர் டி, இஞ்சி. தேக்கு உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது எது? தேக்கு உற்பத்தியில் முதலிடம் வைப்பது கர்நாடகா. ஆர்என்ஏ சாலைகள் என்று அழைக்கப்படுவது எது? செல்லினுடைய உட்கருமணிக்கு தான் ஆர்என்ஏ சாலைகள்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. மனித செல்லில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. குரோமோசோம்கள் எத்தனை? 46. மனித செல்லில் காணப்படும் குரோமோசோம்கள் எத்தனை? 46. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீரிழிவுக்கு இன்சுலின் சிகிச்சை கண்டுபிடித்தவர் பெண்டிங் பெஸ்ட். ஆன்சர் டி. கிளைக்கோமாவால் பாதிக்கப்படும் உறுப்பு. கிளைக்கோமாவால் பாதிப்படையும் உறுப்பு எது? கண்ணு. மூட்டு வலிகளை சுற்றி உள்ள திரவம். மூட்டுகளில் சுற்றி உள்ள திரவம் எது? சயனோவியல். கீழ்கண்டவற்றில் தவறானது. தேசிய மலர் செங்கந்த மலர்னு சொல்கிறாங்க, இதுதான் தவறு. தேசிய மரம் ஆலமரம். தேசிய கனி மாம்பழம். தேசிய மொழி இந்தி. தேசிய மலர் பார்த்தீங்கன்னா என்ன மலர்? தாமரை தான் சரி. தேசிய மலர் தாமரை தான் சரி. அப்போ தவறானது ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. ஐநா பொது சபையின் தலைமையிடம் எது? நியூயார்க்கு. ரூபலிக் என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ. ரீபப்ளிக் அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஓகேங்களா பிளேட்டோ. 44. அமைதிக்காகவும் வேதியியலுக்காகவும் 2 முறை நோபல் பரிசு பெற்றவர். 2 முறை நோபல் பரிசு பெற்றவர் லீனஸ் பாலிங். இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்படுவது எது? கோல்டன் பாம் பேக்கப் அவார்டு. கொஸ்டின் நம்பர் 46. இந்தியாவின் முதல் பெண் கேபினட் அமைச்சர் ராஜகுமாரி அமிதா கவுர். ரயில்வேயினுடைய தந்தை யார்? ஜார்ஜி ஸ்டீவன்சன். ஆன்சர் சி, ஜார்ஜி ஸ்டீவன்சன் தான் ரயில்வேயின் தந்தை. ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். குந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் திருநெல்வேலி. சமச்சீர் கல்வியை பரிந்துரைக்கும் கமிட்டி. நம்ம படிக்கக்கூடிய சமச்சீர் கல்வியை பரிந்துரை செய்த கமிட்டி முத்துக்குமரன் கமிட்டி. சமச்சீர் கல்வியை பரிந்துரை செய்த கமிட்டி முத்துக்குமரன் கமிட்டி. அடுத்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 33. 3 ரத்தினங்களை போதித்தவர் மகாவீரர். இன்குலார் ஜிந்தாபாத் என்று கூறியவர் யார்? பகவத் சிங். வெள்ளையினே வெளியேறு இயக்கம் ஆண்டு எப்பனா? 1942 தான் வெள்ளையினே வெளியேறு இயக்கம் கொண்டு வரப்பட்டது. தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் கர்ஷன் பிரபு 1904 தான் கொண்டு வருவார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? அவுரங்கசீப்பு. தோட்டப்பயிருக்கு எடுத்துக்காட்டு தருக.
தேயிலை. பாம்பஸ் புல்வெளி. பாம்பஸ் புல்வெளி உள்ள இடம் அர்ஜென்டினா. பாம்பஸ் புல்வெளி உள்ள இடம் அர்ஜென்டினா. ஒரே அளவு உறைதலை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகளின் பெயர் என்ன? ஐசோரிமஸ். ஐசோரிமஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. கனவு கோபுர நகரம் எது? கனவு கோபுர நகரம் ஆக்ஸ்போர்டு. கனவு கோபுர நகரம் ஆக்ஸ்போர்டு. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண் தமிழர். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் தமிழர் யார்? சந்தோஷ்குமார். ஆன்சர் பி, சந்தோஷ்குமார். சிம்லா ஒப்பந்தம். சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? இந்திரா காந்தி. சிம்லா ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டவர் இந்திரா காந்தி. மாநில எல்லை மறுசீரமைப்பு பரிந்துரை செய்த கமிட்டி. ஓகேங்களா? தார் கமிட்டி. எந்த கமிட்டி? எஸ்கே தார் கமிட்டி. ஃபஸ்ட்டு எஸ்கே தார் கமிட்டி, அதுக்கப்புறம் ஓகேங்களா பசலலி கமிட்டி ரெண்டாவதாக வரும். அடுத்தது லோக்சபாவின் தலைவர் யார்? லோக்சபாவின் தலைவர் யார் அப்படின்னா சபாநாயகர். லோக்சபாவின் தலைவர் சபாநாயகர். அடுத்து 14வது கொஸ்டின். சம உரிமை பற்றி கூறும் விதி. சமய உரிமை. சமய உரிமை பற்றி கூறும் விதி விதி 25. பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு எத்தனையாவது சட்ட திருத்தம்? பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டவருக்கு ஒதுக்கீடு எத்தனையாவது சட்ட திருத்தம்னா 82வது சட்ட திருத்தம். வேளாண்மை விளைநில வரியை பரிந்துரை செய்த கமிட்டி. வேளாண்மை விளைநிலத்தை பரிந்துரை செய்த கமிட்டி ராஜ் கமிட்டி. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தனியார் வங்கி. தனியார் வங்கி எது? ஐசிஐசி பேங்க். ஐசிஐசி பேங்க். சந்தை நிலவர மாற்றத்தில் தேவை குறைவு மற்றும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் காரணம் ஏற்படும் வேலையின்மை. உராய்வு வேலையின்மை. ஆன்சர் ஏ, உராய்வு வேலையின்மை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. ஊரக பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு? ஊரக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் 1982. 1982. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 20. 2011ஆம் ஆண்டு செஷன்ஸ் படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு எவ்வளவு? எழுத்தறிவு ஓகேங்களா 80.33. 80.3 தான். 80.33 தான் தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு. தேசிய பங்கு வர்த்தக நிறுவனம் உள்ள இடம் மும்பை. தேசிய பங்கு வர்த்தகம் நிறுவனம் உள்ள இடம் மும்பை. நீரில் மூழ்கியுள்ள குச்சி வளைந்தது போல் தெரிய காரணம் ஒளி விலகல். நீரில் மூழ்கியுள்ள குச்சி வளைந்தது போல் தெரிய காரணம் ஒளி விலகல். குவாண்டம் கொள்கை. குவாண்டம் கொள்கையை கூறியவர் மார்க்ஸ் பிளாங்கு. கொஸ்டின் நம்பர் 24. மீயொலி அலைகளின் அதிர்வு எண். மீயொலி அலைகளின் அதிர்வு எண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல். 25வது கொஸ்டின். குறுகிய ரயில் பாதையின் தண்டவாளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 0.786 மீட்டர். 0.786 மீட்டர். கதிரியக்க தன்மை கொண்ட தனிமங்கள் எத்தனை? கதிரியக்க தன்மை கொண்ட தனிமங்கள் எத்தனை? 30. இரும்பின் லத்தீன் பெயர் பெர்ரோம். பெர்ரோ காந்தன்னு சொல்கிறாங்கல்ல, பெர்ரோம். மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் டங்ஸ்டன் இலை. டங்ஸ்டன் தான் மின்னிலை பயன்படுவது. டங்ஸ்டன் உலோகம் தான் மின்னிலை தயாரிக்க பயன்படுகிறது. 29வது கொஸ்டின் ஓகேங்களா. மாங்கனீயத்தின் கார்போனேட் தாது டோலமைட். நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் ஹைட்ரஜன். ஒரே அலோகம் ஹைட்ரஜன். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 31. இந்தியாவில் தேசிய மரமாக ஆலமரத்தின் அறிவியல் பெயர் விங்கோ பெங்கோலைன்ஸ். நெட்டிலிங்கம் டேஸ் இலை அமைப்பு மாட்டில் இலை அமைப்பு. கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டுபிடி. 4 வட்டங்களை கொண்ட மலர்கள் முழுமையான மலர்கள் சரி. ஓரிரு வட்டங்களை குறைந்த மலர்கள்
முழுமையற்ற மலர்கள். சரி. மகரந்தத்தால் சூலக வட்டம் இரண்டையும் கொண்டவை இருபால் மலர்கள். இருபால் மலர்கள். சரி. மகரந்தத்தால் சூலக வட்டம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டவை ஆரமச்சீர் மலர். தப்பு. ஆரமச்சீர் மலர். கொஸ்டின் என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் டி தான் தவறானது. அடுத்து பார்த்தீங்க கொஸ்டின் நம்பர் 34. கற்றாழை ஒரு மலமிளக்கி. 4, நன்னீரின் வேர்கள் நீரை குளிர்விக்கும். 3, கரிசலாங்கண்ணி மஞ்சக்காமாலை மருந்து. 2, பெருங்காயம் அஜீரண கோளாறு சரி செய்வது. 1. மறுபடியும் பாருங்கள். கற்றாழை என்பது ஒரு மலமிளக்கி. நன்னெறி வேர் என்பது நீரை குளிர்விக்கும். கரிசலாங்கண்ணி மஞ்சக்காமாலை மருந்து. பெருங்காயம் ஜீரண கோளாறு சரி செய்யும். ஆன்சர் 4, 3, 2, 1. நறுமண பொருட்களின் அரசன். நறுமண பொருட்களின் அரசன் எது? மிளகு. நறுமண பொருட்களின் அரசன் மிளகு. மிக வேகமாக நடக்கும் பறவை எது? நெருப்புக்கோழி. மிக வேகமாக நடக்கும் பறவை எது? நெருப்புக்கோழி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 37. மனித உடம்பில் கடினமான பகுதி எது? மனித உடம்பில் கடினமான பகுதி எது? பல் எனாமல். பல் எனாமல் தான் மனித உடலில் கடினமான பொருள். வயிற்றுச்சவ்வு சுற்றி உள்ள திரவம். வயிற்றுச்சவ்வு சுற்றி உள்ள திரவம். வயிற்றுச்சவ்வு சுற்றி உள்ள திரவம் எதுன்னு அப்படின்னா பெரிடோனியல். வைட்டமின் சியினுடைய வேதிப்பெயர். வைட்டமின் சியின் வேதிப்பெயர் ஆஸ்கர்பிக் அமிலம். வைட்டமின் சியினுடைய வேதிப்பெயர் ஆஸ்கார்பிக் அமிலம். ஆன்சர் பி, ஆஸ்கர்பிக் அமிலம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 40. வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கல் இடையே உள்ளது எது அப்படின்னா மூவிதழ் வாழ்வு. வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் இடையே உள்ளது எதுனா மூவிதழ் வாழ்வு. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22 தான் உலக தண்ணீர் தினம். டிஎன்ஏ ரேகை பதிவு தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் யார்? ஆலிஸ் ஜோப்ரி. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிரதாப் சிங் மியூசியம் எங்கு உள்ளது? பிரதாப் சிங் மியூசியம் உள்ள இடம் ஸ்ரீநகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 45. நீரின் உருகுநிலையின் உள்ளுறை வெப்பம். நீரினுடைய உருகுநிலையின் உள்ளுறை வெப்பம் கலோரி 79.7. நரம்புகளின் பெயர் என்ன? நியூராலஜி. நரம்புகளினுடைய பெயர் நியூராலஜி. புவி அதிர்வின் செறிவை அளவிட உதவுவது மேற்காலி ஸ்கேல். நிறைமாலையை காண பயன்படுவது எது? ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பு. கொஸ்டின் நம்பர் 49. தேசபந்து என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் சித்ராஞ்சல் தாஸ். அறிவியல் நாவலின் தந்தை. நாவல்களின் தந்தை ஓகேங்களா? ஜூல்ஸ் வெர்னோ. அடுத்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 34. புத்த சரிதம் என்ற நூலை எழுதியவர் அஸ்வகோஷர். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். வாதாபிகளை சாளுக்கியரது புகழ்பெற்ற மன்னன். சாளுக்கியரின் புகழ்பெற்ற மன்னர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. அசோகரின் கலிங்க போர் நடந்த ஆண்டு கிமு 261. அசோகருடைய கலிங்க போர் கிமு 261. பட்டாமுறை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஷெர்ஷா. பட்டாமுறையை அறிமுகப்படுத்தியவர் ஷெர்ஷா. ஒரே வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைக்கும் கோடு ஐசோதெர்மு. ஒரே வெப்பநிலையை கொண்ட இணைக்கும் கோடு ஐசோதெர்மு. பொற்கதவு நகரம் எது?
சான் பிரான்சிஸ்கோ. பொற்கொதவு நகரம் என்பது சான் பிரான்சிஸ்கோ. வட இந்தியாவின் மான்செஸ்டர், வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர். நார்த்து சிமிஸ்பால், நார்த்து சிமிஸ்பால் தேசிய பூங்கா உள்ள இடம் ஒரிசா. தேசிய பூங்கா உள்ள இடம் ஒரிசா. அடுத்து பாருங்கள் 10வது கொஷின். பச்சைக்கோள் எனப்படுவது, கோளில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கோள் எனப்படுவது யுரோனஸ் தான் பச்சைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு, ஓகேங்களா, இந்தியா. உலகிலேயே பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு எதுனா இந்தியா. அவசர நிலை பிரகடனம் பற்றி கூறும் விதி, அவசர நிலை பிரகடனத்தை பற்றி கூறும் விதி, ஓகேங்களா, விதி 20, ஓகேங்களா, விதி 20. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி கூறும் விதி 34. குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு விதி கூறும் விதி 24. மக்களை மாநிலங்களை கூட்டுத்தொடர்களை தொடங்கும் முடிவடையும் காலத்தை அறிவிப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர். தமிழ்நாடு லோக்சபா உறுப்பினர்கள் எத்தனை பேர்? தமிழ்நாட்டிலேருந்து லோக்சபா உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 39. பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம், பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் ஹரியானா. பிரதம மந்திரி ரோஜ்கர் யோசனா 1993. பிரதம மந்திரி ரோஜ்கர் யோசனா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1993. நகர்ப்புறத்தில் நாளுக்கொன்று டேஸ் கலோரிகளுக்கு குறைவான பெறுபவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர் என்ப. 2100 கலோரிக்கு கீழே சாப்பிட்றவங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளானிங், அதாவது பிளானடு எக்கானமிக் ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் விஸ்வேஸ்வரய்யா. அதாவது திட்டமிட்ட பொருளாதாரம், ஓகேங்களா, பிளானடு எக்கானமிக் ஃபார் இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் எம் விஸ்வேஸ்வரய்யா. எடையை ஈர்ப்பு விசையால் வகுத்து கிடைப்பது, எடையை ஈர்ப்பு விசையால் வகுத்து கிடைப்பது எடை. 21வது கொஸ்டின். சிறு தொழில் துறை பற்றி பரிந்துரை கமிட்டி அமித் ஹைசன் கமிட்டி, அமித் ஹைசன் கமிட்டி. இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது, இயக்காற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது டைனமோ, இயக்காற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது டைனமோ. கொஸ்டின் நம்பர் 23. ஒளி வேகம் நீரில் வினாடிக்கு, ஒளி வேகம் நீரில் வினாடிக்கு 1450 மீட்டர், 1450 மீட்டர். முணுமுணுத்தல் என்பது டேஷ் டெசிமல், முணுமுணுத்தல் என்பது டேஷ் டெசிமல் 20 டெசிமல். ஊதுகுழலற்ற கருவி, ஊதுகுழலற்ற காற்றுக்கருவி, ஊதுகுழலற்ற காற்றுக்கருவி புல்லாங்குழல். ஆன்சர் சி, புல்லாங்குழல். பேட்டரிகளில் பயன்படும் உலோகம் காரியம், பேட்டரிகளில் பயன்படும் உலோகம் காரியம். தோரியத்தின் தாது மோனோசெஸ்ட், மோனோசெஸ்ட் தான் தோரியத்தின் தாது. தனி ஊசல் செய்யப்படுவது, தனி ஊசல்கள் செய்ய பயன்படுவது, தனி ஊசல் செய்ய பயன்படுவது இன்பார்பு இரும்பு, இன்பார்பு இரும்பு தான் தனி ஊசல் செய்ய பயன்படுவது. 29வது கொஸ்டின். கலோரி மீட்டரில் நியாயமாக பயன்படுவது பென்சாயிக் அமிலம். நீர்வாயுவில் காணப்படும் வாயுக்கள், நீர்வாயுவில் காணப்படும் வாயுக்கள் எது? ஹைட்ரஜன். உயிரினங்களை மொனிரா, புரோட்டிஸ்டா, புஞ்சை, தாவரம், விலங்கு என 5 தொகுதிகளாக வகைப்படுத்தியவர் யார்? ராபர்ட் ஆர்கச் விட்டகர், ஆர்கச் விட்டகர் அவர் தான் 5 உலக வகைப்பாட்டை சொன்னவர். திறந்த விதை தாவரம் எது? ஜிம்னோஸ்பெர்ம். திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பெர்மு, திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பெர்மு. மிகப்பெரிய செல்லுள்ள பாசி அசிட்டோபுளோரியா, அசிட்டோபுளோரியா. பாருங்க கொஸ்டின் நம்பர் பெருசு. மிகப்பெரிய பாசிகள் அசிட்டோபுளோரியா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் 2லையும் கேட்டிருக்கிறான், குரூப் 4லையும் கேட்டிருக்கிறான். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ஞாபகம் வச்சுக்காங்க. மிகப்பெரிய பாசி அசிட்டோபுளோரியா, அசிட்டோபுளோரியா.
மிகப்பெரிய பாசி அசிட்டோ குளோரியா, அதாவது மிகப்பெரிய ஒரு செல் பாசின்னு கேட்கணும். இது வந்து 2 டைம் கேட்ட கொஸ்டின். ஆன்சர் பி. பெரணிகள் டேஸ் தொகுதியை சார்ந்தவை. பெரணிகள் டேஸ் தொகுதியை சார்ந்தவை. டெரிடோ பைட்டா. டெரிடோ பைட்டா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35. தாவரங்களுக்கு உயிருண்டு. தாவரங்களுக்கு உயிருண்டு என்பதை நிரூபித்த விஞ்ஞானி யார்? தாவரங்களுக்கு உயிருண்டு என்பதை நிரூபித்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ். இரத்த ஓட்டத்தில் RH குறைவதற்கு பெயர் என்ன? இரத்த ஓட்டத்தில் RH குறைவதற்கு பெயர் என்ன? அனிமியா. தண்டு வட நரம்புகளின் எண்ணிக்கை என்ன? 31 ஜோடி. தண்டு வட நரம்புகளின் எண்ணிக்கை ஜோடி 31 ஜோடி. புரத சாலைகள் என அழைக்கப்படுவது ரைபோசோம்புகள். புரத சாலைகள் என அழைக்கப்படுவது ரைபோசோம்புகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39. கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க. DNA இரட்டை சுருள் திருகு அமைப்பை கண்டறிந்தவர். அப்போ டிஎன்ஏவை கண்டுபிடித்தவர் யாருன்னா வாட்சன் மற்றும் கிரிக்கி என்பவர் தான் டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்க. நிமோனியா நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல். நிமோனியா நோயால் பாதிக்கப்படையும் உறுப்பு எது? நுரையீரல். சேர்வராயன் மலை உள்ள இடம் ஏற்காடு. சேர்வராயன் மலை உள்ள இடம் ஏற்காடு. சித்ராங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் ராமநாதபுரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. சார்க்கினுடைய தலைமையகம் காட்மண்டு. SARRC. சார்க்கினுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா கேட்கலா காட்மண்டு. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா தேவ் சிங் பட்டேல் தான் முதல் பெண் குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. ஜியோமிதியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டானா யூக்ளிட். ஆன்சர் டி யூக்ளிட். தீனபந்து என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் CF ஆண்ட்ரூஸ். ஓகேங்களா? தீனபந்து. இவர் தேசப்பந்து. இப்போ தேசப்பந்து என்று அழைக்கப்படுறவர் சித்ராஞ்சல் தாஸ். தீனபந்து என்று அழைக்கப்படுவர் CF ஆண்ட்ரூஸ். ஐராவத கோயில் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2004. சாலர்சிங் மியூசியம் எங்குள்ளது? மியூசியம் எங்குள்ளது? ஹைதராபாத்து. ஹைதராபாத்து. கொஸ்டின் நம்பர் 49. விண்வெளியில் நடந்த முதல் மனிதர் அலெக்ஸ் லியோனோவ். உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெஸ்ட்டு 35வது டெஸ்ட்டு. சிந்து சமவெளி நாகரிகம் அகழ்வாய்வில் பெரிய இடம் இருக்கிறதுலே பெரிய இடம் எதுனா தோளவீரா. அப்போ சிந்து சமவெளி நாகரிக பெரிய இடம் தோளவீரா. புத்தர் மறைந்த இடம் குஷிநகர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை சுசுருத. ரத்தினவாடி, பிரியதர்சினி, நாகநந்தம் ஆகிய நூல்களை எழுதியவர் ஹர்ஷர் எழுதிய நூல் ரத்தினவாடி, பிரியதர்சிகா, நாகரத்னம். பிரம்ம சமாசம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1828 தான் பிரம்ம சமாசம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. சாம்பார் ஏரி எங்கு உள்ளது? ராஜஸ்தானில் இருக்குது சாம்பார் ஏரி, ராஜஸ்தான். தேங்காயில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா. கங்கா தேசிய பூங்கா உள்ள இடம் மத்திய பிரதேசம். லானாஸ் புல்வெளி எங்குள்ளது? கினியா. கினியாவில் உள்ளது. வானொலி வர்த்தக ஒளிபரப்பான விவித் பாரத் டேஸ் ஆண்டு தொடங்கப்பட்டது? 1967. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 11.
பஞ்சாயத்து ராஜ் முறை அரசியலமைப்பு அங்கீகரிக்க பரிந்துரைக்கப்பட்ட கமிட்டி. எல்எம் சிங்வி கமிட்டி. பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் பரிந்துரை செய்த கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி. வங்கிகளை தேசியமயமாக்கிய பிரதமர் யார்? இந்திரா காந்தி. வங்கிகளை தேசியமயமாக்கிய பிரதமர் யார்னா இந்திரா காந்தி. உச்சநீதிமன்ற மேலவையிலிருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள் எத்தனையாவது அட்டவணையில் இருக்குது? 9வது அட்டவணையில் இருக்குது. ஆன்சர் சி, 9வது அட்டவணையில் இருக்குது. ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆகஸ்ட் அறிக்கை 1940. ஆகஸ்ட் அறிக்கை 1940. அது பார்த்தீங்கன்னா அரசியல் சட்ட திருத்த முறை எங்கிருந்து பெறப்பட்டது? தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. அரசியல் சட்ட திருத்த முறை எங்கிருந்து பெறப்பட்டது? தென்னாப்பிரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. வரி அமைப்பு சீர்திருத்தத்தை பரிந்துரை செய்த கமிட்டி கேல்கர் கமிட்டி. வரி அமைப்பு சீர்திருத்தத்தை பரிந்துரை செய்த கமிட்டி கேல்கர் கமிட்டி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. திரைப்படங்களின் மீது மாநில அரசால் விதிக்கப்பட்ட வரி. திரைப்படங்களின் மீது மாநில அரசால் விதிக்கப்பட்ட வரி கேளிக்கை வரி. ஆன்சர் சி, கேளிக்கை வரி. சர்வேதயா திட்டத்தை வெளியிட்டவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். விஸ்வேஸ்வரய்யா கிடையாது, ஜெயபிரகாஷ் நாராயணன். 4வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் 1969லேருந்து 74 வரை. தனிநபர் கணக்கு தொடங்க முடியாத வங்கி ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் நம்ம கணக்கு தொடக்க முடியாத வங்கி. காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் பியூரி கியூரி. நீரியல் அழுத்த பம்பு டேஸ் விதியின் அடிப்படையில் இயங்கிறது. பாஸ்கல் விதி அடிப்படையில் இயங்குகிறது. சில பூச்சிகள் நீரின் மேல் பரப்பில் நடக்க காரணம் பரப்பு இழுவிசை. ஆன்சர் பி, பரப்பு இழுவிசை. மிதத்தல் விதியை கண்டுபிடித்தவர் ஆர்க்கிமிடியஸ். லென்ஸின் திறன் அலகு, லென்ஸு திறனினுடைய அலகு டயாப்டர்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் அலுமினியம். அடுத்து பாருங்க, வெள்ளியின் சல்பைடு தாது அர்ஜென்டைட். வெள்ளியின் சல்பைடு தாது அர்ஜென்டைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28. ஜெராக்ஸ் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். இப்போ ஜெராக்ஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜெலினியம். ஆன்சர் டி, ஜெலினியம். அமில கொள்கையை வெளியிட்டவர் அர்கீனியஸ் என்பவர் தான் அமில கொள்கையை வெளியிட்டவர். விட்ரியல் எண்ணெய் டேஸ் அமிலம். சல்பியூரிக் அமிலம். பச்சை துத்தநாகத்தின் வேறு பெயர் ஃபெரக்ஸ் சல்பைடு தான் பச்சை துத்தநாகம். வைரஸ்களை கண்டுபிடித்தவர் டிமிட்ரி ஐவனஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33. பூக்கும் தாவர வகை ஆஞ்சியோஸ்பெர்மா. கழிவுநீர் தொட்டியில் வளரும் பாசி வால்வாக்ஸ். ஊசிலை காட்டு மரங்கள் எவை? பாரு. சதுப்பு நில தாவரங்கள் எவை? அவினீசியா தான் சதுப்பு நில தாவரம். ரெபீஸ் என்பது வெறிநாய் கடியால் உண்டாகும் நோய். ரெபீஸ் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டவர் தான் ரெபீஸ் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. ஸ்கர்வி நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? தோல். ஸ்கர்வி நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு தோல். செல்லுக்குள் செல் என்று அழைக்கப்படுவது எது? சென்ட்ரியோல்கள் தான் செல்லுக்குள் செல்லு என்று அழைக்கப்படுவது சென்ட்ரியோல்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40. கண்தானத்தில் மாற்றப்படுவது எதுனா கார்னியா. ஆன்சர் ஏ, கார்னியா.
இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை 5லிருந்து 6 மில்லியன். 5லிருந்து 6 மில்லியன். ஆன்சர் பி. ஐநா சபையில் முதலில் இந்தியில் உரையாற்றியவர். ஐநா சபையில் முதலில் இந்தியில் உரையாற்றியவர் வாஜ்பாயி. ஆன்சர் சி. வாஜ்பாயி. செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமையகம். செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமையிடம் எது? ஜெனீவா. செஞ்சிலுவையின் சங்கத்தின் தலைமையிடம் ஜெனீவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. ஆசியாவின் ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படுவது. அப்போ ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது ராமன் மகசோசா விருது. ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது ராமன் மகசோசா விருது. இந்தியாவில் சினிமாவுக்கான உயர்ந்த விருது தாதா சாஹிப் பால்கோ விருது. இந்தியாவில் சினிமாவுக்கான உயர்ந்த விருது தாதா சாஹிப் பால்கோ விருது. அணுகுண்டின் தந்தை ராபர்ட் ஓபன் ஹெய்பர். ராபர்ட் ஓமன் ஹெய்மர் அவர் தான் அணுகுண்டின் தந்தை. பக்க பந்து சிறப்பு பெயர். பக்க பந்து என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேஜ்முகிர் ரகுமான். காஸ்கோ டெக்ஸ்டைல்ஸ் மியூசியம் உள்ள இடம் அகமதாபாத். காஸ்கோ டெக்ஸ்டைல் மியூசியம் உள்ள இடம் அகமதாபாத். மேற்கு தொடர்ச்சி மலையில் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. மேற்கு தொடர்ச்சி மலை யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2012. உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது? ஜூலை 11 தான் உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. அடுத்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 36. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று. தவறானதை கண்டுபிடி. சிந்துவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் மார்டிமர் வீலர். சரி. ஆரியர் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்கள் என்ற கொள்கையை வெளியிட்டவர் மார்க்ஸ் முல்லர். யார்? மார்க்ஸ் முல்லர். ஆரியர்கள் கேட்கலாம் மத்திய ஆசியாவிலிருந்து வந்ததுன்னு சொன்னது மார்க்ஸ் முல்லர். ஆரியர்கள் பூர்வீக ஆர்டிக் பிரதேசத்தில் வலியுறுத்தியவர் பாலகங்கார திலகர். சரி. ஆரியர்கள் திபெத்திலிருந்து வந்தவர்கள் சொன்னவர் விவேகானந்தர். தப்பு. அப்போ தவறானது. ஆன்சர் டி. விசித்திர சித்தன். யார்? விசித்திர சித்தன் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மனுக்கு தான் விசித்திர சித்தன்னு ஒரு பெயர் இருக்குது. 3வது கொஸ்டின். படை வீரர்களுக்கான வருகை பதிவேடு முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி தான். படை வீரர்களுக்கான வருகை பதிவேடு முறையை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. முகமது பின் காசிம் இவர் தான் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் ஆள். ஓகேங்களா? சிந்து மீது படையெடுத்த ஆண்டு கிபி 712. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. 1829 தான். ஓகேங்களா? சதி ஒழிப்பு. அடுத்து பாருங்க ஸ்டெப்பி புல்வெளி எங்குள்ளது? யுரோசியா. ஸ்டெப்பி புல்வெளி எங்கே இருக்குது? யுரோசியாவில் இருக்குது. உலகில் மிகப்பெரிய தீவு கூட்டம் இந்தோனேசியா தீவு கூட்டம். ஆன்சர் ஏ. இந்தோனேசியா. 8வது கொஸ்டின். கனடா துந்தர பகுதிகளில் வாழ்ந்து வருபவர்கள் யாருன்னா எஸ்கிமோக்கள். ஐரோப்பாவின் போர்க்களம் ஐரோப்பாவினுடைய போர்க்களம் பெல்சியம். வைர மோதிர சூரிய கிரகணம் ஏற்பட்ட ஆண்டு. கிரகணம் ஏற்பட்ட ஆண்டு 2009 ஜனவரி 26. 2009 ஜனவரி 26. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. மாநில அவசர நிலை பிரகடனம் பற்றிய விதி என்னன்னா 256. 7வது சட்ட திருத்தத்தின் ஆண்டு. 7வது சட்ட திருத்தம் 1956. கொஸ்டின் நம்பர் 13. சரியானது எது? அடிப்படை உரிமை என்பது ஒரு நாட்டு குடிமக்கள் சுதந்திரத்துடன் விருப்பத்துடன் வாழ வழங்கும் ஆதரவான உரிமைகள். சரி. அடிப்படை உரிமைகள் ஓர் அரசின் தன்னிச்சையாக அதிகாரத்தில் இருந்து குடிமக்களை பாதுகாப்பவை. சரி. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது மக்கள் தீர்வு வேண்டி நீதிமன்றத்தை நாடலாம். சரி. அடிப்படை உரிமைகள் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுவதால் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 12 அரசு என
வலியுறுத்துகிறது. அப்போ எல்லாமே சரி. ஆன்சர் 1, 2, 3, 4 சரியானது. ஆன்சர் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. தற்போது இந்தியாவில் ஓகேங்களா டேஸ் மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது. 6 மாநிலங்களில் இருக்குது. மெக்டொனால்ட் விருது இந்துக்களை பிரிக்கும் முயற்சி என்று கூறியவர் காந்தி. நாட்டின் உற்பத்தி பெருமளவு தனியார் துறை வசம் இருந்தால் அது முதலாளித்துவ பொருளாதாரம். இப்போ தனியார் துறையிட்ட இருந்தால் அதுக்கு பேர் முதலாளித்துவ பொருளாதாரம். சர்க்கரை ஆலை தொழில் பிரச்சனை பற்றிய பரிந்துரை செய்த கமிட்டி மகஜான் கமிட்டி. யார்? மகஜான் கமிட்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானவை. ஜிடிபி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டு எல்லைக்குள் ஒரு நிதியாண்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் அளிக்கப்பட்ட சேவைகளின் மதிப்பாகும். சரி. அடுத்தது ஜிஎன்பி என்னும் மொத்த தேசிய உற்பத்தி ஒரு நாட்டினால் ஒரு நிதி ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் அளிக்கப்பட்ட சேவைகளின் மொத்த மதிப்பாகும். சரி. நிகர தேசிய உற்பத்தி எனப்படுவது ஓகேங்களா காரணிகளில் விலை குறிப்பிட்டால் அதுவே தேசிய வருமானம். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரி. ஆன்சர் சி. மறைமுக வரி விதிப்பு குறித்து ஆராய்ந்த கமிட்டி ஜா கமிட்டி. அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன் RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஜெட்டு விமானம் வேகத்தை குறிக்கும் அளவு மாக் நம்பர். பளுவுக்கு திறனுக்கும் இடையே மையப்புள்ளி இருந்தால் முதல் வகை நெம்புகோல். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹீட். ஒளி வேகத்தின் இரும்பு வினாடிக்கு 5000 மீட்டர். இரும்பில் 5000 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 25. டால்பின் உருகும் மீயொலி அலை எதிர்வெண். டால்பினுடைய மீயொலி அதிர்வெண் 1,00,000 ஹெர்ட்ஸு. தாவர நோய் எதிர்ப்புக்கு தேவையானது எது? பொட்டாசியம். தாவர நோய் எதிர்ப்புக்கு தேவையானது எதுனா பொட்டாசு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. ஒளி விலகல் எண் அதிகம் கொண்ட கண்ணாடி பிளிண்ட் கண்ணாடி. செல்லுலாய்டை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பர்கிஷ். புகைப்பட தொழிலில் பயன்படும் வேதிச் சேர்மம் சோடியம் தயோசல்பைடு. புகைப்பட தொழிலில் பயன்படும் வேதி சேர்மம் சோடியம் தயோசல்பைடு. பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலின். இருபண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் என்ன? 9:3:3:1. கிரிக்கெட் மட்டை தயாரிக்கும் மரம் வில்லோ. யூக்லிப்டஸ் இலைகளை மட்டுமே உண்ணுவது எது? கோலா கரடி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. வெள்ளை பூண்டு எதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம்? ஆஸ்மாவுக்கு சிறந்த மருந்து 4. வல்லாரை நினைவாற்றலை அதிகம் பண்ணுறதுக்கு 3. கண்டங்கத்திரி வலிப்பு நோய் மருந்தாகும் 1. மணத்தக்காளி வாய்ப்புண்ணு. பாருங்கள் மறுபடியும். வெள்ளை பூண்டு ஆஸ்மாவுக்கு சிறந்த மருந்து. வல்லாரை நினைவாற்றலை அதிகரிக்க. கண்டங்கத்திரி வலிப்பு நோய்க்கு மருந்தாகும். மணத்தக்காளி வாய்ப்புண் மருந்து. ஆன்சர் 4, 3, 1, 2. பெரணி டேஸ் தொகுதியை சார்ந்தவை. பெரணி என்பது டெரிடோபைட்டா தொகுதியை சார்ந்தது. இரத்த ஓட்டத்தில் ஓகேங்களா WBC அதிகரித்தால் லீகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற நோய் வரும். அயோடோ தைராக்சின் எனப்படுவது தைராக்சின். அனிச்சை
அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது தண்டுவடம். அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது தண்டுவடம். செல்லின் எலும்புக்கூடு என்று அழைக்கப்படுவது எதுனா எண்டோபிளாச வலை. எண்டோபிளாச வலை தான் செல்லினுடைய எலும்புக்கூடு. குரோமோசோம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வால்டர். குரோமோசோம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வால்டர். குரோமோசோம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வால்டர். எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இந்திய தேசிய கொடி சட்டத்தின் மீது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கொடியேற்ற தடை எதுவும் இல்லை? 2002. பொருந்தாததை கண்டுபிடி. தேசிய மொழி தமிழ்னு சொல்கிறாங்க, தப்பு. தேசிய மொழி ஹிந்தி. தேசிய மொழி ஹிந்தி. தேசிய நதி கங்கை, சரி. தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின், சரி. தேசிய பாரம்பரிய விலங்கு யானை, சரி. அப்போ தேசிய கங்கை எப்போ அறிவித்தாங்கன்னா 2008. டால்பின் 2012. யானை 2010 தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. பொது சபையின் கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? 2 முறை. இந்தியாவில் வழங்கப்படும் உயர்ந்த சிவிலியன் விருது கேட்கலா. இந்தியாவில் வழங்கப்படும் மிகப்பெரிய விருது எதுனா பாரத் ரத்னா விருது. இந்தியாவில் வழங்கப்படும் மிகப்பெரிய விருது பாரத் ரத்னா விருது. முதல் பெண் ரயில் என்ஜின் ஓட்டுநர். முதல் பெண் ரயில் என்ஜின் ஓட்டுநர் யாருன்னா சரோகா யாதேவ். சுரோகா யாதவ் அங்கேதான் சுரோகா யாதவ் என்பவர் தான் முதல் பெண் ரயில் என்ஜின் ஓட்டுநர். நவீன மரபியலின் தந்தை யாருன்னா ஓகேங்களா டிஹெச் மார்கான் என்பவர் தான் நவீன மரபியலின் தந்தை. கனதா சட்டர்ஜி இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா ராமகிருஷ்ணா பரமாக்ஷா. காந்தி மியூசியம் எங்கே உள்ளது? மதுரையில் இருக்குது. புத்தகயா மகாபோதி கோவில் வளாகம் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2002. உலக காசநோய் தினம் மார்ச் 24. உலக காசநோய் தினம் மார்ச் 24. உலக காசநோய் தினம் மார்ச் 24. அடுத்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 37. டெஸ்ட் நம்பர் 37. நான்கு உண்மைகளை போதித்தவர் மகாவீரர். டெல்லியை நோக்கி செல்லு என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காந்திஜி கேதா சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட ஆண்டு. கேதா சத்தியாகிரகம் 1918. உள்ளாட்சி அரசின் தந்தை ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அரசின் தந்தை ரிப்பன் பிரபு. கல்சா என்னும் இராணுவ அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? 10வது குருவான கோவிந்த சிங்கு. கல்சா இராணுவத்தை தொடங்கியவர் 10வது குருவான கோவிந்த சிங்கு. தர்ஷன கங்கை என்று அழைக்கப்படும் நதி கோதாவரி. இந்தியாவில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மாநிலம் மத்திய பிரதேசம். பழங்குடியினர் அதிகமாக இருக்கிறது மத்திய பிரதேசம். ஜனல் உற்பத்தி முதலிடம் வைக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். ஜனல் உற்பத்தி முதலிடம் வைக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். கொஸ்டின் நம்பர் 9. வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர். டவுன்ஸ் புல்வெளி உள்ள இடம் எது? ஆஸ்திரேலியா. அரசியலமைப்பு சட்டம் எப்போது தயாரானது? 1948 பிப்ரவரி. மத்திய மாநில உறவுகளை பற்றி கூறும் விதி ஓகேங்களா. விதி பகுதி 11. 8வது அட்டவணையில் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சிந்தி மொழி இணைக்கப்பட்டது? 21வது சட்ட திருத்தத்தின்படி சிந்தி மொழி இணைக்கப்பட்டது. 21வது சட்ட திருத்தம். பட்டங்களை ஒழிப்பு பற்றி கூறும் விதி 18. அடிப்படை கடமை பற்றி பரிந்துரை செய்தும் கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமை பற்றி சொல்லக்கூடிய கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. இந்தியாவில் 2வது முறையாக பணமதிப்பு குறைப்பு செய்யப்பட்ட போது நிதி அமைச்சராக இருந்தவர் சச்சிந்திரா சௌத்ரி. மூத்த குடிமக்களுக்கு 10 கிலோ தானியங்கள் வழங்கும் அன்னபூர்ணா யோசனா டேஸ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. அன்னபூர்ணா யோசனாங்கிறது 1999 கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம். இந்தியாவில்
மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. 19வது கொஷின், ஒருவர் ஒரு பணியில் இருந்து மற்றொரு பணிக்கு மாறுவது டேஸ் வேலையின்மை, இடைக்கால வேலையின்மை. அடுத்த கொஷின் நம்பர் 20. கொஷின் நம்பர் 20, கடன்களின் கட்டுப்பாட்டுனர் என்று அழைக்கப்படும் வங்கி. கடன்களின் கட்டுப்படுத்துனர் என்று அழைக்கப்படும் வங்கி RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒளி அலைகளின் நீளத்தை குறிக்கும் அலகு. ஒளி அலைகளின் நீளத்தை குறிக்கும் அலகு ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங். மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றுவது மோட்டாரு. மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றுவது மோட்டாரு. குற்றொளி. குற்றொளி அலைகளை கேட்கும் திறன் கொண்ட விலங்கு யானை. குற்றொளி அலைகளை கேட்கும் திறன் கொண்ட விலங்கு யானை. ஒற்றை ஊதுகுழல் யாருடைய கருவி? ஒற்றை ஊதுகுழல் உடைய கருவி. ஒற்றை ஊதுகுழல் உடைய கருவி சாக்ஸ்பேன். சாக்ஸ்பேன். சாக்ஸ்போன். சாக்ஸ்போன். சாக்ஸபோன். சாக்ஸபோன். அடுத்து 25, ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை அளவிட உதவுவது எது? அம்மீட்டர். ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை அளவிட உதவுவது எது? அம்மீட்டர். ஹீமோகுளோபின் உள்ள எது? ஹீமோகுளோபின்ல இரும்பு உள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27, இரும்பின் கார்பனேட் தாது. எலும்பினுடைய கார்பனேட் தாது சிடாரை. ஆன்சர் டி, சிடாரை. நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது பாஸ்பரஸ். மயக்க மருந்தாக உதவுவதும் அமிலம் பார்பிசூரிக் அமிலம். பார்பிசூரிக் அமிலம். சோடா பானங்களில் அதிகம் உள்ளது எது? சோடா பானத்தில் அதிகமாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. கொஸ்டின் நம்பர் 31, மாமரத்தின் அறிவியல் பெயர்? மாஞ்சிபோரா இண்டிகா. மாஞ்சிபோரா இண்டிகா. காய்கறிகளின் தந்தை. காய்கறிகளின் தந்தை குங்குமப்பூ. அதாவது ரொட்டியை கெடா செய்ய கருமை நிற புஞ்சை ரைசோபஸ். ரைசோபஸ். செங்கடல் சிவப்பாக இருக்க காரணம் சிவப்பு பாசி. செங்கடல் சிவப்பாக இருக்க காரணம் சிவப்பு பாசி. வைரஸின் அளவு நேனோமீட்டரில் 10⁻⁹. 10⁻⁹ தான் நேனோமீட்டர். 10⁻⁹ தான் நேனோமீட்டர். ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார்? ரேனோ லைனக் என்பவர் தான் ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடித்தவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின் நம்பர் 37, டைபாய்டு நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு. டைபாய்டு நோயால் பாதிக்கக்கூடிய உறுப்பு கல்லீரல். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பயன்படுத்தும் ஒளியின் அலைநீளம் 0.05 ஆம்ஸ் டிகிரி. ஒளி அலையை கட்டுப்படுத்துவது, ஓகேங்களா, ஒளி அளவை கட்டுப்படுத்துவது ஐரிஸ். ஒளி அளவை கட்டுப்படுத்துவது ஐரிஸ். பிட்ரூபி நடுக்கதுப்பு ஹார்மோன்கள் MS கட்சி. கல்வராயன் மலை உள்ள இடம் விழுப்புரம். கல்வராயன் மலை உள்ள இடம் விழுப்புரம். கல்வராயன் மலை உள்ள இடம் விழுப்புரம். படுவூர் சரணாலயம். படுவூர் பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் திருவாரூர். தமிழ்நாடு அரசின் சின்னமாக கோபுரம் அமைந்துள்ளது. சிறிவெள்ளிபுத்தூர் கோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய சின்னம். சித்திர எழுத்துக்கள் பற்றி படிப்பு கேலிகிராஃபி. சூரிய கதிர்வீச்சு அளவிட பயன்படுவது பிரிக்கிலியோமீட்டர். புது வகையான டிசைன்களை உருவாக்குவது கடலைஸ்கோப்பு. புது வகையான டிசைன்களை உருவாக்க பயன்படுவது கடலைஸ்கோப்பு. இதயத்தில் செயல்படும் கோளாறுகளை அறிய பயன்படுவது எது? ECG. கொஸ்டின் நம்பர் 48, பத்திரிகை சுதந்திர தினம். பத்திரிகை சுதந்திர தினம் எப்போ அப்படின்னா May 3. நேஷனல் செஞ்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். நேஷனல் செஞ்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் உள்ள இடம் டெல்லி. தாவரவியலின் தந்தை தியோப்ராஸ்டஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38, மத்த விலாச பிரகடனம் என்ற நூலை எழுதியவர்
மத்த விலாச பிரகடனம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. சிரி நகரை செய்தவர். சிரி அப்படிங்கிற நகரை நிர்மாணித்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. 3ஆம் மைசூர் போர் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. 3ஆம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை. சத்தியதே சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1873. வறுமையே வெளியேறு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இந்திரா காந்தி. வறுமையே வெளியேறு என்று சொன்னவர் இந்திரா காந்தி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. சூரிய குடும்பத்தை தாண்டி பல உடுமண்டலங்கள் உண்டு என்று கூறியவர் ஹர்ஷல். யாரு? ஹர்ஷல். மிகவும் சாய்ந்துள்ள அச்சை பெற்றுள்ள கோள் யுரோனஸ். மிகவும் சாய்ந்துள்ள அச்சை பெற்றுள்ள கோள், அதாவது பார்த்தீங்கன்னா 98 டிகிரி மிகவும் சாய்ந்துள்ள அச்சையுடைய கோள் 98 டிகிரி பெற்றுள்ள கோள் யுரோனஸ். அடுத்து 8வது கொஸ்டின். தகவல் தொடர்பு பரிமாற்றத்திற்கு பெரிதும் உதவுவது அயனோஸ்பியர் அடுக்கு தான். கங்கை இந்தியாவின் தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் 8848. எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் 8848. பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்திய இந்திய பிரதமர் விபி சிங்கு தான் 27% இடஒதுக்கீடு கொடுத்த பிரதமர். அடுத்து 12வது கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவரினுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். பஞ்சாயத்து நிதி நிலைமையை மேம்படுத்தும் 5 ஆண்டு திட்டம் ஒரு முறை மாநில நிதி ஆணையம் அமைக்க வலியுறுத்தும் விதி 243I. குடியரசுத் தலைவரின் பதவிக்கான குறைந்தபட்ச வயது 35. லோக்பா சீட்டு எண்ணிக்கை 206 வரை நிரந்தரமாக சட்ட திருத்தம். 84வது சட்ட திருத்தம் லோக்சபானுடைய சீட்டு ஒரே அளவாக இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் 84 வரைக்கும். 84வது சட்ட திருத்தம். 7வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1985 to 90. வாடிக்கையாளர் காசோலை முதலாக அறிமுகப்படுத்திய வங்கி சிபிஐ வங்கி. கொஸ்டின் நம்பர் 18. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வராஜ் யோசனா எந்த ஆண்டு? 1999. உலகில் மக்கள் தொகை மிகுந்த 2வது நாடு இந்தியா. உலக வங்கி பன்னாட்டு பண நிதியகம் ஆகிய இரண்டும் பிரிட்டன் உட்டு மாநாட்டில் தீர்மானித்தபடி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது 1945 டிசம்பர். ஒவ்வொரு விசைக்கும் சமமான அதற்கு எதிர் திசையில் செயல்படும் விசை ஒன்று உண்டு என்பது கூறக்கூடிய விதி நியூட்டனின் 3வது விதி. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டுன்னு சொல்கிறது நியூட்டனின் 3வது விதி. துணியிலிருந்து அழுக்கை சோப்பை அகற்ற காரணம் பரப்பு இழுவிசை. கோள்களின் இயக்கம் பற்றி கூறியவர் கெப்லர். கோள்களின் இயக்கத்தை பற்றி சொல்லுவர் சோகன் கெப்லர். பேருந்து ஓட்டுநருக்காக அருகில் இருப்பது குவியாடி. வெவ்வால்கள் அதிகபட்சம் மீயொலி கேட்பு திறன் அதிர்வெண் 40,000 ஹெர்ட்ஸு. எவ்வளவு? 40,000 ஹெர்ட்ஸு. ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு காற்று. ஒரு படிதான கலவைக்கு எடுத்துக்காட்டு காற்று. தனிமங்களை அணு எண் அடிப்படையில் வரிசைப்படுத்தியவர் மோஸ்லோ. தனிமங்களை அணு எண் அடிப்படையில் வரிசைப்படுத்தியவர் மோஸ்லே. மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது சோடியம். செலினியத்தின் தாது யூக்ரைட். புலி திராட்சையில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம். பாக்டீரியாக்களின் அளவு மைக்ரான்கள் 10 to 6 ஆகும். மூடிய விதை தாவரத்திற்கு ஆஞ்சியோஸ்பெர்மா. நீர்ப்பட்டு சொல்லக்கூடிய பாசி ஸ்பைரோ கைரா. நீர்ப்பட்டு என்று அழைக்கக்கூடிய பாசி
ஸ்பைரோ கைரா. நறுமண பொருட்களின் அரசி ஏலக்காய். நறுமண பொருட்களின் அரசி ஏலக்காய். அலமண்டா இலையின் இலையமைப்பு என்ன? வட்ட இலையமைப்பு. புரோஜெக்ட் டைகர், அதாவது பார்த்தீங்கன்னா புலி பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்டது 1973. பாண்டா கரடியின் முக்கிய உணவு மூங்கில். பாண்டா கரடியினுடைய முக்கிய உணவு மூங்கில். பாண்டா கரடியினுடைய முக்கிய உணவு மூங்கில். மிக நீண்ட அலகு கொண்ட பறவை. மிக நீண்ட அலகு கொண்ட பறவை பெலிகான். ஆன்சர் சி, பெலிகன். பெலிகன். கொஸ்டின் நம்பர் 39. மூளை தண்டுவடம் சுற்றியுள்ள திரவம். செரிபா ரோஸ்பைனஸ். செரிபா ரோஸ்பைனல். வைட்டமின் சி குறைவால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி நோய். நம் தேசிய கீதத்தை இசையமைத்தவர் ஹபீஸ் ஜலந்தரி. ஹாபீஸ் ஜலந்தரி, ஜலந்தாரி. ஐநாஸ் பாதுகாப்பு சபை டேஸ் உறுப்பினர்களை கொண்டது. 15 உறுப்பினர்களை கொண்டது. 15 உறுப்பினர்களை கொண்டது. ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம். ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் மணிலா. இயற்பியலில் மட்டுமே இருமுறை நோபல் பரிசு பெற்றவர். இயற்பியலில் மட்டுமே இருமுறை நோபல் பரிசு பெற்றவர் ஜான் பார்ட்டின். ஜான் பார்ட்டின். இங்கிலீஷ் கால்வாயை நீந்து கடந்த முதல் பெண்மணி ஆர்த்தி குப்தா. ஆர்த்தி குப்தா தான் இங்கிலீஷ் கால்வாயை நீந்த முதல் பெண்மணி. சமூகவியலின் தந்தை. சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் கொம்படி. அகஸ்டஸ் கொம்டி. குருதேவ் என சிறப்பு பெயர் பெற்றவர். குருதேவ் என சிறப்பு பெயர் பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். குருதேவ் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப மியூசியம் உள்ள இடம். விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப மியூசியம் எங்கே இருக்குன்னா பெங்களூரு. மகாபலிபுரம் நினைவு சின்னம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1985. தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம் ஜனவரி 30. தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம் ஜனவரி 30. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 39. டெஸ்ட் நம்பர் 39. கடுங்கோன் பாண்டியன் மரபில் கடைசி மன்னர் பராந்தக பாண்டியன். பராந்தக பாண்டியன். விஜயநகர பேரரசு காலத்தில் இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணி. இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணி அந்தோனியஸ் நிக்கடின். அந்தோனியஸ் நிக்கடின். இரத்த மனமும் இரக்க மனமும் இரக்க மனமும் அதிக கேளிக்கை நாட்டமும் கொண்டவர் யார்? ஹுமாயூனு. யார்? ஹுமாயூனு. அகில இந்திய காங்கிரஸ் தொடங்கும் போது வைஸ்ராய் இருந்தவர். ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, அது தொடங்கும் பொழுது வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. டப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கும்போது ஓகேங்களா வைஸ்ராயாக இருந்தவர் டப்ரின் பிரபு. பிரார்த்தன சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1867. வெல்வெட் புல்வெளி. வெல்வெட் புல்வெளி உள்ள இடம் எதுவும்? தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கா. காரி பயிருக்கு எடுத்துக்காட்டு. காரி பயிருக்கு எடுத்துக்காட்டு நெல். அகில இந்திய வானொலி ஆகாஷ் வானொலி என பெயர் சூட்டியவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. உலகின் காப்பி கோட்டை. உலகின் காப்பி கோப்பை. காப்பி கோப்பை என்று அழைக்கப்படுவது எது? பிரேசில் தான் காப்பி கோப்பை. ராஜாஜி தேசிய பூங்கா உள்ள இடம் உத்தராஞ்சல். எந்த ஆண்டு சட்டப்படி மாநில சுயாட்சி ஏற்பட்டது? மாநில சுயாட்சி 1935. 1935. அடுத்தது யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறும் பகுதி. யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி பகுதி 8. மாநிலங்களுக்கான ராஜ்யசபா இடங்களின் எண்ணிக்கை எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 4வது அட்டவணையில். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி 17. 69வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டுக்கப்பட்டது? 1991. இந்திய பொருளாதாரத்தின் தற்சார்புகள் பொருளாதாரமாக உருவாக்குவதற்கு டேஸ் 5 திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். 3வது 5 திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். 3வது 5 திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். ஷெட்யூல்டு வங்கி என்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனையாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? 2வது அட்டவணை. சுய வேலை வாய்ப்பு கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம். ஓகேங்களா? 1979. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. பன்னாட்டு பண நிதியத்தில்
அதிக ஒதுக்கீடு கொண்டிருந்த 3 நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி. இந்த 3 நாடு தான் ஓகேங்களா பன்னாட்டு பண நிதியத்தில் அதிக ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய நாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் கோபர்னிக்கஸ். சூரிய மைய கோட்பாட்டை சொன்னவர் கோபர்னிக்கஸ். கோபர்னிக்கஸ் தான் சூரிய மைய கோட்பாட்டை சொன்னவர். பல் டாக்டர்கள் பயன்படுத்துவது குழியாடி. நம் காதுக்குள் கேட்க வல்ல ஒளி அதிர்வு எண் 20லிருந்து 20,000 ஹெர்ட்ஸு. ஊதுகுழல் உள்ள காட்டுக்கருவி சாக்ஸ்போன். விசையின் அலகு நியூட்டன். குயினைன் சல்பைட் மீது புற ஊதா கதிர் போது அது டேஸ் நிறம் ஒலிக்கிறது, நீல நிறமாக ஒலிக்கிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. ஒளியில் கருவியல் செய்ய பயன்படுவது பிளின்டோ கண்ணாடி. உரைக்கலவை தயாரிக்க பயன்படுவது சோடியம் குளோரைடு. ஹைட்ரஜனுக்கு பெயரிட்டவர் லவாய்சியர். கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுத்துவது சிலிக்கான். அடுத்தது அயோடின் சத்துமிக்க கடல் பாசி லேமினேரியா அப்படிங்கிற கடல் பாசி. மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட புஞ்சை அமன்சியா என்கிறதான் நச்சுத்தன்மை கொண்ட புஞ்சை. அடுத்து தாவரத்தின் உலர்ந்த மலர் மொட்டு கிராம்பு. தென்னை உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது கேரளா. கொய்யாவின் மேல் இலையமைப்பு. இரத்த மாற்று சிகிச்சை கண்டுபிடித்தவர் ஜூன் டெங்ஸ். டெட்டன்ஸ் நோயால் பாதிக்கக்கூடிய உறுப்பு தாடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. ஆன்டிபயோட்டிக் என்ற சொல்லை உருவாக்கியவர் செல்மன் வாக்ஸ்மேன். டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏக்கு உருவாகும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? படியெடுத்தல். அப்போ டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏ உருவாச்சுன்னா அதுக்கு பேர் படியெடுத்தல். ஒளி நுண்ணோக்கியில் பயன்படுத்தும் ஒளியின் அலைநீளம் 5000 ஆம்ஸ். பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர். ரோமபுரி நாணயங்கள் கிடைத்த ஊர் அரிக்கமேடு. கண்கள் பற்றிய அறிவியல் படிப்பு ஆப்தமாலேஜ். கண்களை பற்றி படிக்கக்கூடியது ஆப்தமாலேஜ். அடுத்தது திரவங்களின் அடர்த்தியை அறிய பயன்படுத்துவது ஹைட்ரோமீட்டர் தான் திரவங்களின் அடர்த்தியை அறிய பயன்படுத்துவது. அச்சிடப்பட்ட படங்களை திரையில் விழச் செய்ய பயன்படுவது எபிடோஸ்கோப். மூளையின் செயல்பாட்டு கோளாறுகளை அறிய பயன்படுத்துவது EEC. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. கிரோட் ஹிமாலயன் தேசிய பூங்கா யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2014. அடுத்தது 49வது கொஸ்டின். நேரு சமாதி உள்ள இடம் சாந்திவனம். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார்? தன்வந்திரி. அடுத்து பாருங்கள் டெஸ்ட் நம்பர் 40. கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானவை எவை? பிற்பட்ட வேதங்களின் பெண்கள் நிலை உயர்ந்தது தவறு. பிற்பட்ட வேதங்களில் வர்ணாசிர கொள்கை நிலை பெற்றது சரி. பிற்பட்ட வேத காலம் இதிகாசம் என அழைக்கப்படுகிறது. பிற்பட்ட காலத்தை இதிகாசம்னு அழைக்கப்படுறாங்க சரி. ஆரியர்கள் இயற்கை சக்தியை கடவுளாக வழிபட்டனர் சரி. அப்போ 1 மட்டும் தவறு, 2, 3, 4 சரி. 1 மட்டும் தவறு, 2, 3, 4 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் குருமுகி
எழுத்து முறையை உருவாக்கியவர் 2ஆம் குரு அங்கத். காந்தியடிகள் எப்போது சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார்? 1930 தான் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். பெங்காலி பத்திரிகையை எழுதியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. வாசகுடமா கடல் வழி கண்டுபிடித்த ஆண்டு 1498, கிபி 1498. கொஸ்டின் நம்பர் 6. அஸ்ஸாம் மாநிலத்தின் விவசாய முறையின் பெயர் ஜிம்மு. உலகின் மிக ஆழமான ஏரி பைக்கால் ஏரி. தென்னுலக பிரிட்டன் எது? நியூசிலாந்து. இந்தியாவின் ஆபரணம் என்று அழைக்கக்கூடியது மணிப்பூர். பரத்பூர் சரணாலயம் உள்ள இடம் புவனேஸ்வர். அடுத்து ஜெய் சவான் ஜெய் கிஷான் ஜெய் விஞ்ஞான் என்று முழங்கியவர் வாஜ்பாய். பஞ்சாயத்து அமைப்பு முறை யூனியன் பிரதேசங்களை பொறுத்து பற்றி கூறும் விதி 243 L. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. மக்களவை தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களிக்கும் முதல் குடியரசுத் தலைவர் யார்? KR நாராயணன். ஆளுநர் பதவிக்கான குறைந்தபட்ச வயது 35. 35. 44வது சட்டத்திற்கும் கொண்டு வந்த ஆண்டு 1978. வாகன எரிபொருள் கொள்கை பற்றி பரிந்துரை செய்த கமிட்டி மசேல்கர் கமிட்டி. 6வது ஐந்தாண்டு திட்ட காலம் 1980 85 வரை. 1980 85 வரை 6வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1955. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டம் துவங்கப்பட்டது 2006 பிப்ரவரி 2. பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமையகம் வாஷிங்டன். ஒரு ஆம்ஸ்டனுடைய அளவு 10⁻⁻10 தான் மீட்டர் தான் ஒரு ஆம்ஸ்டனுடைய அளவு. மின்தடையின் அலகு ஓம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. இரண்டாம் வகை நெம்புகோல் என்பது? இரண்டாம் வகை நெம்புகோல் மையப்புள்ளிக்கும் திறனுக்கும் இடையில் பளு அமைவது. மையப்புள்ளிக்கும் திறனுக்கும் இடையில் பளு அமைஞ்சால் அது இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றுவது மின் விளக்கு. ஒரு சாதாரண உரையாடலின் ஒளி செறிவு என்ன? 65 டெசிபல். புற ஊதா கதிர்களை தடுக்க வல்ல கண்ணாடி குரூப்ஸ் கண்ணாடி. சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது கால்சியம் சல்பேட். சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது. கொஸ்டின் நம்பர் 28. காலமைன் வேதிப்பெயர் துத்தநாக கார்பனேட். எலும்பிச்சம்பழத்தில் காணப்படும் அமிலம் சிட்ரிக் அமிலம். மிகவும் லேசான உலோகம் லித்தியம். தாவர உலகின் இருவால் உயிரி பிரயோபைட்டா. தாவர உலகின் இருவால் உயிரிகள் எது அப்படின்னா பிரயோபைட்டா. பசுமை மரா காட்டு மரங்கள் எவை? தியோட்டர். பசுமை மாறா காட்டு மரங்கள் தியோட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. கண்ணீர் வரவழைக்கும் வெங்காய வேதிப்பெயர். கண்ணீர் வரவைக்கக்கூடிய வெங்காயத்தினுடைய வேதிப்பெயர் அலைல் சல்பைட். பாலைவன தாவரம் ஜீரோபைட்ஸ். பாலைவன தாவரத்துக்கு ஜீரோபைட்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. அரளியின் இலை அமைப்பு மூவிலை அமைப்பு. மிகப்பெரிய கடல் பறவை அல்பட்ராஸ். மனிதனின் பர்சூத்திரம் 2 1 2 3. 2 1 2 3. ஆன்சர் சி. யானையின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு எவ்வளவு? 24. யானையின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு எவ்வளவுனா 24.
அடுத்து 39வது கொஸ்டின், இரத்த தட்டுகளை குறைவதற்கு பெயர் என்ன? த்ரமோசைட்டு. இரத்த தட்டுகள் குறைவதற்கு என்ன பெயர்? இரத்த தட்டு குறைஞ்சிதுன்னா அதுக்கு பேர் த்ரமோசைட்டு. த்ரம்போனீசியா. அதை பார்த்தீங்கன்னா இரத்த தகடுகள் குறைவதற்கினுடைய பெயர் என்னன்னு கேட்டான்னா த்ரம்போபினிசியா. த்ரம்போபினியா. வாய் வழி போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் சாபின். கஞ்சிரம்குளம் பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் ராமநாதபுரம். கஞ்சிரம்குளம் சரணாலயம் உள்ள இடம் ராமநாதபுரம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. மிக குறைந்த வெப்பநிலையை அளவிட பயன்படுவது கிரையோஸ்கோப்பு. மிக குறைந்த வெப்பநிலையை அளவிட பயன்படுவது கிரையோஸ்கோப்பு. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுவது போபார்ஸ் ஸ்கேலு. பூச்செடி வளர்ப்பு பற்றிய படிப்புக்கு ஃப்ளோரிகல்ச்சர். ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் 6. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. ராஜஸ்தான் மலைக்கோட்டை யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது. ராஜஸ்தானுடைய மலைக்கோட்டை யுனெஸ்கோ அங்கீகரித்த ஆண்டு 2013. வாட்சன் மியூசியம் உள்ள இடம் ராஜ்காட்டு. இந்திரா காந்தி சமாதி உள்ள இடம் சத்தீஸ்கர். அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். இதுவரை பார்த்தீங்கன்னா ஜிகே உடைய வினாவுடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் ஹைப் பண்ணிக்கோங்க. HEPE ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.